ஹலோ எவ்ரிஒன். டாம் காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க. யாழினி உங்களோட பேசிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பயந்த ஒரு சில விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா, என்சிசி. ஏன்னா பிள்ளைங்க எப்பவுமே வந்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க கிரவுண்ட்ல. இல்ல அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்க வச்சுட்டுருப்பாங்க. இன்னொன்னு ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராம், ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, எனி டைம் நின்னுட்டுருக்கணும். ரொம்ப அந்த வெயில்லயும் நின்னுட்டுருக்கணும். ஸோ, அத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பாவமா இருக்கும். இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் வந்து எப்படி இப்படி பிள்ளைங்க இவ்ளோ டெடிகேஷனோட இருக்காங்க அப்படின்னு வந்து தோணியிருக்கு. அத பத்தின நெறைய கேள்விகளும் வந்து எனக்கு இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்சிசி அப்படின்னா, சில பேர் ரொம்ப விருப்பப்பட்டு சேருவாங்க. பட் நெறைய பேர் வந்துட்டு எதுக்கு சேரணும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஆனா எனக்கு அதனால இத சார்ந்த சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக செயின்ட் தாமஸ் காலேஜ்ல இருந்து என்சிசி ஆஃபிசர் கோவிந்தராஜன் சார் இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. வெல்கம் டூ தி ஷோ சார். வணக்கம். ஓகே. ஸோ முதல்ல வந்து எனக்கு என்சிசி பத்தின சில ஒரு பயம் இருக்கு சார் பேசிக்காவே. எதுக்கு வந்துட்டு பிள்ளைங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்? இன்னொன்னு எப்படி அவ்ளோ ஏன்னா நெறைய பனிஷ்மென்ட் தான் எனக்கு வந்து என்சிசி அப்படின்னு சொன்ன உடனே பனிஷ்மென்ட் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ பொதுவாவே இப்ப என்சிசி அப்படிங்கிறது எதுக்காக இம்பார்ட்டன்ட்? எதனால வந்துட்டு அது அவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஜெய்ஹிந்த். நான் சப் லெப்டினன்ட் கே. கோவிந்தராஜன், அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர். முதல்ல நான் தாம்காஸ்ட் வாய்ஸ் ஆஃப் தாமஸின் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு முதற்கண் நன்றி. என்சிசி இட் இஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இட் இஸ் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காலேஜ் எஜுகேஷன். இப்போ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர்றதுனால டிஃபென்ஸோட என்ன நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து என்சிசிலையும் ஃபாலோ பண்ணும். ஏன்னா என்சிசியோட கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ்லேருந்து பர்மனெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் வந்து என்சிசியில் டெபுடேஷனில் வருவாங்க. ஸோ சேம் டிஃபென்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி எல்லாமே நம்ம கொண்டு வரோம். ஏன் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனை தாண்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, பங்க்சுவாலிட்டி, ஒரு டெடிகேஷன் இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த டிஃபென்ஸோட அந்த ஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருந்தால் தான் வந்து அந்த ஒரு லீடர் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா. அதே மாரி நான் இங்க நெறைய நீங்க பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் கேட்டது, நெறைய விங்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்சிசில வந்துட்டு அது ஒண்ணு கிடையாது. அதுல நெறைய விங்ஸ் எல்லாம் இருக்கா? அத பத்தி வேணா சொல்ல முடியுமா? ஆமாம், என்சிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபென்ஸில் யூஸ்வலாக ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் 3 விங்ஸ் இருக்குது. அதே விங்ஸும் என்சிசியில் இருக்குது. வி ஹாவ் என்சிசி நேவி, என்சிசி ஆர்மி அண்ட் என்சிசி ஏர்ஃபோர்ஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் 2 சப் டிவிஷன், ஜூனியர் டிவிஷன் அண்ட் சீனியர் டிவிஷன் இருக்குது. ஜூனியர் டிவிஷன் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய என்சிசி கேடட்ஸ்க்கு ஜூனியர் டிவிஷன், அண்ட் காலேஜில் வரும்போது இட் கம்ஸ் அண்டர் சீனியர் டிவிஷன். தென் அகெயின் கேர்ள்ஸ்க்கு வந்து சீனியர் விங், ஸ்கூலில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்து ஜூனியர் விங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாரி இன்னொன்னு நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றதுக்கு என்சிசில ஜாயின் பண்ணது ஹெசிடேட் ஆகுறாங்க. எதனால மேக்ஸிமம் பிள்ளைங்க வந்து ஹெசிடேட் ஆகுறதுக்கான காரணங்கள் எதுவா இருக்கும்? இப்போ நான் என்சிசியில் இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு 50 பேர் வேணும் அப்படின்னா 500 பேர் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ்க்கு எப்படி வந்து ஆள் எடுப்பாங்களோ அதே ஸ்ட்ரக்சரை தான் என்சிசிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் ரன்னிங், லாங் ஜம்ப், புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ் இந்த எல்லாம் கொடுத்து தான் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. போத் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விங்ஸ் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்சிசியோட பெனிஃபிட்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல, சேர்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் வரணும், டிசிப்ளின், ஹேர் கட் பண்ணணும், தென் பங்க்சுவலாக இருக்கணும், தென் யூனிஃபார்ம் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணணும். கேம்ப்ஸ்னால் லைக் வி ஹாவ் ஸ்டேட் லெவல் கேம்ப், நேஷ்னல் லெவல் கேம்ப், இந்த கேம்ப்ஸ்லாம் இருக்குது. கேம்ப்லன்னா அவங்க அவுட் ஆஃப் ஹோம் வந்து வெளியில் போய் 10 டேஸ் 15 டேஸ் இந்த மாதிரி கேம்ப் அட்டன் பண்ணோம். அப்புறம் நேவி பார்த்தீங்கன்னா கேம்ப் இன் சேலிங், ஷிப்லேயே கேம்ப் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க. ஆனால் வாலண்டியராக அதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வராங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. அ
நம்ம வந்து என்சிசி எல்லா டைமும் வந்து பனிஷ்மெண்ட் இருக்கிறது. அதே மாரி ஓடுறது, பிள்ளைங்கள வந்து வெயிட் நிக்க வைக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி, இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த கேம்ப் மத்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது, அதுல சார்ந்து சில ஒரு ஃபன்னான சில ஒரு ஒரு விஷயமும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி என்சிசில உங்களுக்கு தெரியாத, இப்போ ஒருவேள இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாரி வந்தீங்கன்னா, இந்த மாரியும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்டின்னா, அந்த ஒரு சைடு வந்து எப்டி இருக்கு? என்சிசி கேடட்ஸே வந்து பனிஷ்மெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவாங்க. ம். எப்படின்னா என்னோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து கோ அண்ட் சேஞ்ச் 8 அல்ஃபா அண்ட் கம் அப்படிம்பார். இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் ஆக்சுவலி. 2 மினிட்ஸ் டைம். 8 அல்ஃபா மாற்றிட்டு உடனே வாங்க அப்படின்னு. 8 அல்ஃபாங்கிற இந்த யூனிஃபார்ம் 2 மினிட்ஸில் ஓடி போய் பேரக் வந்து அரௌண்ட் 100 மீட்டர் அந்த பக்கத்தில் இருக்கும். ஓடி போய் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் செட்டப்பில் திருப்பி வந்து நிற்கிறோம். வந்து நிற்போம், திருப்பி சொல்லுவார் கோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் சேஞ்ச் த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அப்படிம்பார். திருப்பி ஓடி போய் திரும்பி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மில் வரணும். திருப்பி வந்ததுக்கப்புறம் டின்னர் யூனிஃபார்மில் வாங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. மற்றவங்கலாம் பார்க்கும்போது நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக வரும்போது சேரப் பண்ணுவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஆக்டிவிட்டியை பண்ணுறோம். அந்த ஃபாஸ்ட்டாக பனிஷ்மெண்ட்டே வந்து அதில் ஒரு லெசன் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் தான். ஓகே. அதே மாதிரி இப்ப வந்து என்சிசில அப்படின்னு நம்ம சொல்லும்போதுட்டு, நெறைய பெனிஃபிட்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க. அது வந்து தெரியாம பிள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்சிசில ஒருவேள பிள்ளைங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, என்ன மாரியான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்? ஸ்கூல் லெவலில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட். காலேஜ் லெவலில் 3 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் முடித்தோடனே தே வில் கெட் பி சர்டிஃபிகேட் அண்ட் ஃபைனல் இயரில் சி சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சி சர்டிஃபிகேட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸில் இந்த 3 விங்லேயும் இன்க்ளூடிங் கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டும் 4வது விங். இந்த 4 விங்லேயுமே வந்து ஃப்ரீ என்ட்ரி. என்சிசி என்ட்ரி ஸ்கீம்னு தனியாக இருக்குது, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. அது மாதிரி நிறைய என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி என்சிசி என்ட்ரி ஸ்கீமில் இவங்க சிடிஎஸ் மாதிரி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. சிடிஎஸ் அப்படிங்கிறது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதி தான் மற்றவங்களாம் உள்ளே வருவாங்க. ஆனால் என்சிசி சி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இந்த சிடிஎஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. டைரக்ட்லி தே வில் கோ ஃபார் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்பி ஸ்டேஜ் 1 அண்ட் 2 கிளியர் பண்ணால் போகிறோம். அதில் 17 பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, தே வில் பிகம் ஆஃபீஸர்ஸ். ஆர்மியை பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட் ரேங்கில் ஸ்டார்ட் ஆகும். நேவியில் வந்து சப் லெஃப்டினன்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு 11 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங் முடித்தோடனே ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேவி ஆஃபீஸர் இல்லை ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஆர்மி ஆஃபீஸர், தே வில் கெட் ஹைலி பெய்டு ஆஃபீஸர்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஆஸ் ஈக்குவலன் டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி. அண்ட் அதர் இவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லாத பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பென்ஷன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், 14 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் 25 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பென்ஷன் இருக்குது. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். என்சிசி கேடட்ஸ் வந்து ஃப்ரீயாக இந்த என்ட்ரன்ஸ் இல்லாமல் உள்ளே போகிறது பெரிய பெனிஃபிட். அப்புறம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், பிஇ, பிடெக், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் இது முடித்தவங்கலாம் டெக்னிக்கல் இதில் போயிடுவாங்க. அவங்களாம் வந்து டெக்னிக்கல் லைக் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் நேவிகேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க படித்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இது சார்ந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாஸ்டா இருக்கு? டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. 14 லட்சம் பேர் வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அதில் என்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% மினிமம் பெர் சீட் பெர் கோர்ஸ். ஒரு கோர்ஸ்க்கு வந்து 10% ஆஃப் சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 கேடட் வந்து என்சிசி கேடட்டாக இருப்பாங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் கூட அவங்க வந்து தே வில் ஒர்க் இன் பேங்க் செக்டர்ஸ், காலேஜஸ், அது மாதிரி பேரா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ். ஓகே. இப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு என்சிசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, என்சிசியை வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதுன்னு வைக்காம மெயின் இதாக தான் டிஃபென்ஸில் வச்சுருக்காங்க. அப்போது நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக என்சிசிலையும் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்சிசி
யூனிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் மாதிரி ஸ்டேட்லேயும் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆர்டிசி மாதிரி ரிபப்ளிக் டே கேம்ப்பு, யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கேடட்ஸை வந்து இங்கே செலக்ட் பண்ணி டெல்லியில் போய் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டெல்லியில் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஃப்ளைட் உட்பட அப்புறம் ஒவ்வொரு கேடட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 55,000 வந்து அவங்களுக்கு யூனிஃபார்முக்கு அதர் அசசரிஸ்க்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்புறம் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் லைக் ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர், யூகே, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போய் ஒரு 1 மந்த் கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர். ஓகே. அதே மாரி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். இந்த ஆர்டர்லி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ என்சிசில வந்து அதோடைய அந்த பிளேஸ் என்ன? ஒரு ஆர்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக ஒரு சீனியர் கொடுப்பாங்க. அந்த அந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இட் பிரிங்ஸ் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது இதில். இப்போ அதுதான் ட்ரில்லே, அதுதான் அந்த ஆர்டர்லி சிஸ்டம். எப்படி ப்ராப்பராக மார்ச் பண்ணி போகணும், ஸோ அவங்க கொடுக்குற ஆர்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இந்த இதில். இதில் வந்து இதுக்கும் டிஃபென்ஸ் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட், தே ஹாவ் டு ஒபே த ஆர்டர் ஆஃப் த சீனியர். ஸோ அப்போ இவங்களா தனியாக வந்து ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. ஸோ சீனியர் ஹி வில் பி த சீனியர் மோஸ்ட் அண்ட் ட்ரெயின்டு பர்சன். ஸோ அவங்க சொல்கிறத வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். அதை வந்து பனிஷ்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எஜுகேட் பண்ணுறதுனால நம்ம ஃபயர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்க. ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சான்னா வில் கெட் பனிஷ்மெண்ட். ஏன்னா ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைமில் நம்ம ஃபயர் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால ஸ்டாப்னா ஸ்டாப், அவ்வளோதான். நான் என்னோட ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபயர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபயர் பண்ணிட்டேன். அதுக்காக ஐ காட் நெக்கில் பனிஷ்மெண்ட், நெக்கில் புஷ்அப்ஸ் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அந்த மணலில் நின்று. ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது தப்பாக பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்சிசியில் கிடைக்கிற இந்த ஒரு சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக வந்து பிள்ளைங்களுக்கு அமையும்? இப்போ 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் டிகிரி முடித்த பையன் ஒரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டோட தான் வெளியில் போவான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டோட வெளியில் போவான். ஆனால் எங்கள் பசங்க வந்து யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்துடும், அது போக பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். பி சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும் அண்ட் சி சர்டிஃபிகேட் வந்துடும். அது போக மினிமம் 10 to 15 கேம்ப்ஸ் ஒரு பையன் அட்டன் பண்ணியிருப்பான். அவங்களோட பேட்ஜில் பார்த்தாலே, அவனோட யூனிஃபார்மில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக பேட்ஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேட்ஜுக்கும் அந்த கேம்போட ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பையன் ஒரு சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு போகிறதுக்கும் பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போதே, ஈவன் ப்ரைவேட்டில் கூட ஒன் ஆஃப் மை கேடட் இஸ் ஒர்க்கிங் இன் இண்டிகோ ஏர்லைன்ஸ். அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கான், ப்ரைவேட் தான். ஆனால் இவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது, எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவன் பங்க்சுவலாக இருப்பான், வெல் ட்ரெஸ்டாக இருப்பான், லைக் ஹேர் கட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. அதனால அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. 10 பேர் வராங்கன்னா அதில் ஒரு என்சிசி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு என்சிசி. இது வந்து சீரியஸான சில கொஸ்டின்ஸ் தாண்டி எனக்கு இது ஒன்று கேட்கணும்னு தோணுச்சு. என்சிசியில் எப்பவுமே எல்லாருமே வந்து வெறப்பாக தான் இருப்பீங்களா? ஏன் சிரிக்கிறது இல்லை நார்மலாக அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டீங்களா? ட்ரில் டைம்லேயும் சரி, பரேட் ஆக்டிவிட்டீஸ் இதுலெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அங்கே சிரிச்சா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது போக இப்போ டைனிங் ஹால் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் அவ்வளோவா சிரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் இப்போ சீனியர் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த சிட்டிங் பொசிஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அது சீனியர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் தாண்டி ஒரு அது யுனிக்னஸ். அதை தாண்டி வேறு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். பனிஷ்மெண்ட்லேயே சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் அதில் நம்ம சிரிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ், கேடட்ஸ் இன்க்ளூடிங், யூனிஃபார்ம் போட்டானாலே அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். சரி, நிறைவாக ஒரு கேள்வி. ஸ்போர்ட்ஸுக்கு பிள்ளைங்க நிறைய கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து என்சிசிக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை நிறைவாக நம்முடைய கல்லூரி பிள்ளைகளுக்கோ இல்லை ஜென்ரலாக கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி எதுவாக இருக்கும்? என்சிசி ஒரு பையன் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் அவனோட ஸ்க்ரீன் டைமே குறைஞ்சிரும். மொபைல் எடுத்து பார்க்கணும், மொபைலில் ஏதாவது பார்க்கணும், மூவி பார்க்கணும், இந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும். ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கம்மியாயிடும். அது போக இந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவன் போகவே மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
அவன் இந்த ட்ரெய்னிங்லேயே வந்து பாடி வந்து அவனுக்கு ஏற்றபடி அடாப்ட் ஆகிடும். அதனால் வந்து அந்த ட்ரக் விஷயமோ இல்லை லிக்கர் இதுலேயே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ எல்லா மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்சிசி 71 வரைக்கும் தே மேட் இட் கம்பல்சரி. கம்பல்சரியாக இருந்துச்சு முன்னாடி. அப்போ அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இது இல்லாதனால அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ வாலண்டரி சர்வீசஸாக வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் கூட நம்மளுக்கு எஃப்எஸ்எஃப்எஸ் ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் வந்து தே ஹவ் எக்ஸ்டெண்டட் த நம்பர் ஆஃப் அப்போ நிறைய கேடட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேடட்டாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து ஜாப் கிடைக்கிறது அந்த அதர் பெனிஃபிட்ஸை தாண்டி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வருது. அது போக தேவையில்லாத இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மாணவர்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸ்போர்ட்ஸையும் தாண்டி என்சிசி அடிஷ்னலாக ஒரு ஒரு மல்டிபிள் சப்போர்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது பெருமையான விஷயம். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். கேட்டுட்டு இருக்கிறது Tomcast, a voice of Tamasian, a community podcast by St. Thomas College of Arts and Science, Coimbatore.